நற்றிணை தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாதது எது அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ முதல் கூற்று பாருங்கள், நற்றிணை ஒரு அகம் சார்ந்த நூலுங்கிறாங்க. இது கரெக்ட். நற்றிணை ஒரு அகம் சார்ந்த நூல் தான். அதே மாதிரி இதில் உள்ள 400 பாடல்கள் 175 புலவர்களால் பாடப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் கம்ப்ளீட்டாக கரெக்டு. எத்தனை பாட்டு? 400 பாட்டு. எத்தனை புலவர்கள்? 175. ஸோ அப்படியே ரெண்டாவது வருவோம். இந்த நூல் 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரல்லையும் கொண்டதுங்கிறாங்க. நற்றிணைக்கு சிற்றலையும் பேரலையும் தெரிஞ்சுக்கணும். சிற்றலை 9, பேரலை 12. அப்போ இதுவும் கரெக்டு தான். சி என்ன கொடுத்துருக்காங்க? இந்த நூலை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதிங்கிறாங்க. சொல்லப்போனால் இது தப்பு. ஸோ நற்றிணையோட தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. தொகுப்பித்தவர் தான் பன்னாடு தந்த மாறன் வழுதி. சரிங்களா? அப்போ நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. எதுக்கும் டியை வாட்சி பார்ப்போம். டியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நற்றிணை கடவுள்வாழ்த்து பாடல் திருமாலை பற்றியதுங்கிறாங்க. ஸோ திருமாலை பற்றினது தான். அப்போ யாரை பற்றினதுன்னு கேட்பாங்க? திருமாலை பற்றியது. அதை பாடினது யாருன்னு கேட்பாங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருப்பார். ஸோ நற்றிணை பேஸ் பண்ணி ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்தோர்க்கு அரும்புணர்வு அப்படிங்கிற நாலடியார் வரிகள் எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்த அரும்புணர்வு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? எழுதினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கருவூர் கோசனார் அப்படிங்கிறத ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நற்றிணை தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். கூற்று 1 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. நற்றிணை வேறு பெயர்களுள் ஒன்று தூதின் வழிகாட்டிங்கிறாங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். நற்றிணைக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதோட பேர் தூதின் வழிகாட்டி. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த நூல் நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும். நற்றிணை நல்ல திணை அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்படி நேராக கூற்று 2க்கு வாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்தன் உயர் பண்புகள் தெல்ல தெளிவாக எடுத்தியம்பும் நூல் இது அப்படின்னா நற்றிணை தான். இந்த லைனை அப்படியே கொடுத்துட்டு எந்த நூல் இந்த மாதிரி சொல்லுதுன்னு கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கூறக்கூடிய நூல் எது? நற்றிணை. அப்போ கூற்று 2ம் சரிதான். கூற்று 3க்கு வாங்க. இரவு புறந்தன்ன பிணர்படு தடவு முதற் கரவு கோட்டானை முள்ளிலை தாளை அப்படிங்கிறது நற்றிணையோட வரிகள். மறுபடியும் உதர வாசிக்கிறேன். இரவு புறந்தன்ன பிணர்படு தடவு முதற்கரவு கோட்டானை முள்ளிலை தாளை அப்படிங்கிற இந்த நற்றிணை வரிகளை எழுதினது யார் அப்படின்னா கபிலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தப்பு. ஸோ இந்த வரிகளை நக்கண்ணையார் தான் எழுதியிருப்பார். ஆனால் இதில் கபிலர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இது தப்பு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இரவு புறந்தன்ன பிணர்படு தடவு முதற்கரவு கோட்டானைன்னு சொன்னது யார்? நம்ம நக்கண்ணையார் தான் சொல்லியிருப்பார். கபிலர் கிடையாது.